ஹே மூவி லவர்ஸ் வெல்கம் பேக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன ரெடி ஆர் நாட். இந்த படத்தை மாதிரியான கதையை நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒவ்வொரு சீனையுமே ரொம்பவே வித்தியாசமா யோசிச்சிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் $6 மில்லியன் தான். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $60 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். இதுலயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. நம்ம வாழ்க்கையில சுத்தி நடக்கிற கல்யாணத்துல நிறைய வித்தியாசமான சடங்குகள் பார்த்திருப்போம். ஆனா அந்த மாதிரியான கல்யாணத்துல இந்த மாதிரி வித்தியாசமான சடங்குகளை இதுவரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு விசித்திரமாவும் வினோதமாவும் இந்த சடங்கு நடக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பயங்கர சஸ்பென்ஸோட 2 சின்ன பசங்க ஒரு கையில விளக்கோட பயங்கர இருட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அண்ணன், இன்னொருத்தன் தம்பி. அண்ணங்காரன் தம்பியை கையை பிடிச்சிட்டு ஒரு பீரோக்குள்ள போய் உட்கார வச்சுட்டு, நீ இங்கே ஒளிஞ்சிக்க, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராது சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா நின்னுட்டு இருக்கும் உடம்புல ஒரு அம்பு பாஞ்சிருக்கு. என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த சின்ன பையன்ட்ட கத்துறான். ஆனா அவன் காப்பாத்துறதுக்கு பதிலா இங்கதான் இருக்கான், நீங்க எல்லாரும் ஓடி வாங்கன்னு அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிடுறான். அங்க வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுபடியும் ஒரு அம்பை விட்டு அவனை கொன்றுதாங்க. யாரு அந்த சின்ன பையன்? சின்ன பையன் முதற்கொண்டு வில்லத்தனமா இருக்கான். அதே டைம்ல அந்த வீட்டுல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அவனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறா. ஏன்னா இன்னைக்குதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த அம்பை விட்டு கொல்ல ட்ரை பண்றாங்களா, அதுதான் அவன் புருஷங்காரன். அப்படி அவனை அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கும் அந்த 2 பசங்களுக்கும் என்ன சம்மதம்? எதுக்காக கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அந்த புது மாப்பிள்ள மேல அம்பை விட்டு கொல்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர சஸ்பென்ஸோட தான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் தாறுமாறு தக்காளி தொக்கு. அதுக்கு நான் கேரண்டி 1.5 மணி நேரம் தான். ஆனா டைம் போறதே தெரியாது. எனக்கு இந்த ஒன்லைன் ஸ்டோரியே போதும் அப்படிங்கிறவங்க தாராளமா படத்தை போய் பாருங்க. இல்ல நான் கதை கேட்கறவங்கிறவங்க படத்தை கண்டினியூ பண்ணுங்க. இட்ஸ் அப் டு யூ. இதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல வர ஃபேமிலிஸ் 2 தலைமுறைக்கு முன்னாடி சாத்தான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, இவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற கல்யாணத்துக்குள்ள ஒரு சடங்கை அந்த சாத்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்குது. அந்த சடங்கு என்னன்னா, உன் வீட்டுல புதுசா எந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, புதுசா எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள சேர்ந்தாலும் சரி, கல்யாணத்தை அன்னைக்கு ஒரு கேம் விளையாடணும். அந்த கேம் என்னன்னா, ஒரு லக்கி டிரா இருக்கும். அந்த லக்கி டிராக்குள்ள நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு கார்ட்ஸ் எடுத்து அந்த கார்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீங்க விளையாண்டு காமிக்கணும். இதுதான் கேம். அந்த கார்ட்ஸ்ல சம்டைம்ஸ் செஸ் வரலாம், சம்டைம்ஸ் ட்ரூத் ஆர் டேர் வரலாம், சம்டைம்ஸ் ஹைட் அண்ட் சீக் கேம் வரலாம். பட் அந்த கார்ட்ஸ்ல ஹைட் அண்ட் சீக் வந்தாதான் பெரிய பிரச்சனை. மத்தபடி எந்த கேம் விளையாண்டாலும் அதை சந்தோஷமா அந்த கேமை முடிச்சுட்டு கல்யாணத்தை அன்னைக்கு ஜாலியா ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஹைட் அண்ட் சீக் வந்தா என்ன பிரச்சனைனா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே மாப்பிளையோ இல்ல பொண்ணையோ அன்னைக்கு நைட்டே கொன்றணும். அப்படி அவங்கள கொல்லலன்னா மறுநாள் சூரியத்துக்குள்ள எல்லாருமே செத்து போயிருவாங்க. இதுதான் அந்த பூதம் இவங்க ஃபேமிலிக்குள்ள போட்டிருக்கிற டீல். ஆனா அந்த டீல் போட்டு ஒரு 2-3 தலைமுறை ஆயிட்டு. ஆனா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மாடர்ன் தலைமுறை. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அதை நம்பிட்டு அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மேல கொஞ்சம் இவங்களுக்கு பயமும் இருக்குது. ஒருவேளை இது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா படம் பார்த்துட்டு இருக்க நமக்கும் தெரியாது இது நடக்குமா நடக்காதாங்கிறது. சரி, பின்ன நடந்தா பாத்துக்கலாம். ஆனா இந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த ஃபேமிலி நடக்கிற எல்லா கல்யாணத்திலுமே அந்த கேமை ஃபாலோ பண்றாங்க. அப்படிதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல புதுசா கல்யாணமாய் இந்த வீட்டுக்குள்ள வந்த மாப்பிள்ளைய கொன்றுதாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. அந்த 2 சின்ன பசங்களுமே இப்ப நல்லா வளர்ந்து ஆளாயிருந்தாங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. ஒருத்தனுக்கு இன்னைக்கு தான் நடக்க போகுது. பொண்ணும் ரெடியா இருக்கிறா, மாப்பிள்ளையும் ரெடியா இருக்கிறா. கல்யாணம் ஓரளவுக்கு சந்தோஷமா முடிஞ்சிட்டு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூம்குள்ளேயும் போறாங்க. அந்த பொண்ணு இவனும் கொஞ்சம் ஜாலி பண்ணிக்கிறாங்க. ஆனா அது வரைக்குமே இப்படி ஒரு கேம் இருக்குது ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை. சரி, அந்த டிரால ஏதாட்டும் ஒரு சப்பையா ஒரு கார்டு வரும், அதான் ஈஸியா விளையாண்டு முடிச்சிடலான்னு ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை. இப்போ அந்த கேமை மேலோட்டமா ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்லி புரிய வச்சு ஹாலுக்கு கூப்பிட்டு போறான் பெட்ரூம்ல இருந்து. ஆனா அந்த கேம்ல இருக்கிற எந்த ஒரு ரிஸ்கையும் சொல்லாம ஜஸ்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறான். எதுக்காகனா இப்படி கொல்லலாம் பண்ற மாதிரி இந்த கேம்ல இருக்குன்னு சொல்லனா, ஒருவேளை நைட்டோட நைட்டா ஓடி போயிருவான்னு பயந்து தான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி கூப்பிட்டு போறான். இப்போ அந்த ஹால்ல மொத்த ஃபேமிலியை வந்து நிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா அந்த பொண்ணுட்ட சொல்லி புரிய வைக்காரு, இது ஜஸ்ட் கேம். ஒரு காலத்துல சாத்தான் கூட நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். இது ஒரு கேம் தான், இது ஒன்னும் பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். சரி, இப்போ இந்த லக்கி டிரால இருந்து ஒரு கார்டை இருந்து அந்த லக்கி டிராவை அவ கையில கொடுக்குறாங்க. அவளும் உள்ள இருந்து ஒரு கார்டை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா என்ன கேம் இருக்கு? ஹைட் அண்ட் சீக் இருக்கு. அவளும் அந்த கார்டை எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஹைட் அண்ட் சீக் வந்திருக்கு, ஒளிஞ்சு விளையாடலாமான்னு கேட்கறா. என்ன பிரச்சனை? இந்த கார்டு வந்தாதான் பிரச்சனையே. நம்ம ஹீரோயின் கெட்ட நேரத்துக்கு ஹைட் அண்ட் சீக் கேமே வந்திருக்கு. இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்றாங்க, மறுநாள் காலைல வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும், அது வரைக்கும் நான் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, இதுதான் கேம்னு அவளை ஒளிய சொல்லியிருந்தாங்க. அவளும் விளையாட்டுத்தனமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ வரைக்கும் இந்த கேம்ல என்ன ட்விஸ்ட்னு ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. பாவம். ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தி, கண்ணு, கடப்பாரை, கோடாரின்னு எல்லாத்தையும் கையில வச்சுட்டு ஹீரோயினை கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் போச்சேன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மீதி இருக்கிற 1 மணி கதையே படம் தாறுமாறா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஹீரோயினை நினைச்சு அழுதுட்டு இருந்த ஹீரோ ஒரு வழியா ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அவனோட பெட்ரூம்ல பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க 2 பேரும். ஆனா இன்னும் வரைக்குமே அவன் சொல்லவே இல்லை உன்னை கொல்ல போறாங்கன்னு. அந்த டைம்ல அந்த பெட்ரூம்குள்ள ஹீரோயினை தேடி வந்து அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹீரோயின் தான் நிக்கான்னு
தலையிலே சுட்டுருதாங்க. அப்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த ரூம்குள்ள வந்து அந்த வேலைக்கார பொண்ண திருப்பி போட்டு பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இந்த பொண்ணையா சுட்ட? இது நல்லா வேலை பார்க்குற பொண்ணாச்சே! சரி விட்டு தள்ளு. இப்ப அவள தேடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த புது பொண்ணு அல்ல விட்டு அலறிட்டு இருக்கிறா. இப்ப தான் அந்த ஹீரோ பையன் ஹீரோயின்ட்ட எல்லா டீட்டெயில்ஸயுமே சொல்றான். "இத ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நீ ஓடியிருப்ப. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் உன்ட்ட சொல்லாமயே வச்சிருந்தேன். சரி ஏதாவது ஈஸியான கேம் தான் வரும். அத நம்ம சப்பையா முடிச்சலான்னு பார்த்தா, இந்த ரிஸ்க்கான கேம் வந்திருக்குன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு, அந்த ரூம்ல இருந்து வெளிய கூப்ட்டு ஓடிருதான். ஹீரோயின அவனோட வீட்டு கிச்சன்ல போய் ஒளிய வச்சிருக்கான். ஹீரோ கிச்சன்ல விட்டுட்டு அவன் எங்க போறான்னா, அந்த வீட்ல இருக்க சிசிடிவி கேமராஸ்க்குலாம் ஒரு சர்வர் ரூம் இருக்கும்ல. அதாவது மானிட்டர்ஸ்லாம் இருக்கும்ல. அந்த ரூம்ல போய் கேமரா வழியா அந்த வீட்ல இருக்கவங்க எங்கெங்க இருக்காங்க, அத பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல அவன் பொண்டாட்டிய வெளிய கொண்டு போயிரலான்னு பிளான் பண்றான். அவன் கெட்ட நேரம் அந்த ரூம்ல இருந்த எந்த மானிட்டருமே ஒர்க் ஆவல. ஒரு வழியா அவன் நல்ல நேரத்துக்கு அவன் பொண்டாட்டி இருக்கிற அந்த கிச்சனோட சிசிடிவி கேமரா இருக்கிற மானிட்டரே ஒர்க் ஆகுது. அவனும் அந்த மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிச்சனுக்குள்ள அந்த வீட்டோட வேலைக்காரன் ஒருத்தன் வாரான் அவன் ஒய்ஃப தேடி. ஆனா ஹீரோயினும் அந்த கிச்சனுக்குள்ள ஒரு பெரிய கன்னு நெறைய தோட்டாவோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த வேலைக்காரனும் ஹீரோயின் கிட்ட நெருங்கிருதான். இப்ப ஹீரோயினும் கையில இருக்கிற துப்பாக்கி அந்த வேலைக்காரன் முன்னாடி நீட்டிட்டு நிக்கிறா. அவனும் பயப்படாம எதிர்த்து நிக்கிறான். இங்க பாரு, நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சொன்னேன்னா உன்ன சுட்டுருவேன்னு சொல்றான். ஆனா அவன் பயமே படாம எல்லாரும் இங்க வாங்க, தேடிட்டு இருக்க பொண்ணு இங்க தான் இருக்கான்னு சொல்லவும், அவ கையில இருந்த துப்பாக்கிய சுடுறா. ஆனா அது சுடவே இல்ல. ஏன்னா அவ கையில இருக்க ஒரு டம்மி துப்பாக்கி. அத தெரிஞ்சுக்கிட்ட வேலைக்காரன் தான் பயமே படாம கத்தி இருக்கிறான். ஹீரோயின் கையில இருக்க துப்பாக்கி வச்சு அவன அடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருதா. அந்த இடத்துக்கும் இன்னொரு பொண்ணு வந்துருதா. இப்போ வந்திருக்கவ வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் போல. கையில இருக்கிற அந்த வில்லம்ப எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணி அங்க வந்துட்டு இருந்தா இன்னொரு வேலைக்கார பொண்ணு மேல அந்த அம்ப விட்டுருதா. அவளும் செத்துருதா. ஐயையோ! ஏன்டி இப்படி பண்றீங்க? எல்லா வேலைக்காரையும் சுட்டுட்டீங்களேன்னு மறுபடியும் அந்த பணத்த கிளியர் பண்ணிருதா. ஒரு வழியா ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த வீட்டோட ஆட்டு பண்ணைக்குள்ள வந்துருதா. அந்த ஆட்டு பண்ணைக்குள்ள அந்த வீட்டோட ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன்ட்ட ஹெல்ப் கேக்குறா. ஆனா அந்த சின்ன பையன் கையில இருந்த கன் எடுத்து ஹீரோயின சுடுறான். நல்ல வேளை அந்த புல்லட் ஹீரோயினோட ஷோல்டர்ல தான் பாயுது. கடுப்பான ஹீரோயின் அவன ஒரு குத்து குத்தி அவன படுக்க போட்டுருதா. அப்படியே அந்த ஆட்டு பண்ணைக்குள்ள பதட்டத்துல நடந்துட்டு இருக்கும் போதுல அந்த ஃப்ளோர் உடைஞ்சு அண்டர் கிரவுண்ட்குள்ள விழுந்துருதா. உள்ள பார்த்தா நிறைய பிணங்கள் கிடக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தையுமே கொன்னு உள்ளதான் பிணமா போட்டிருக்காங்க. அத பார்த்து மிரண்டு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஏணி வழியா மேல ஏறி வந்துருதா. அப்படியே அங்க இருந்து வெளிய வரும்போதுல மறுபடியும் அந்த வேலைக்காரன் அவன பார்த்துட்டுதான் அவன்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிருதா. ஒரு வழியா ஆல்மோஸ்ட் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும் போதுல ஹீரோவோட தம்பி கிட்ட மாட்டிக்கிறா. ஆனா ஹீரோவோட தம்பிக்கு இந்த ட்ரெடிஷன் மேல பெருசா நம்பிக்கைலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவன் தம்பி கிட்ட மாட்டிருக்கா. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் 10 இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிரு, இல்லாட்டா நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு விடுன்னு கொஞ்சம் ஃபேமிலிக்காவும் சப்போர்ட் பண்ணியிருக்கான், இவளுக்காகவும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனா இந்த தடவை என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் கையில இருந்த கன்னை வச்சு ஹீரோயினை அடிச்சு போட்டு மொத்த ஃபேமிலியும் கூப்பிடுறான். நான் அவளை புடிச்சிட்டேன், எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறான். பார்த்தா அதே இடத்துல தான் அவன் அப்பனும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அவனும் வெளியே வந்துருதான். இப்ப ஹீரோவோட தம்பி என்ன சொல்றான்னா, நான் என்னதான் சரக்கு அடிச்சிருந்தாலும் என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியாலாம் தப்பிச்சுக்க முடியாதுன்னு இப்ப ஹீரோயினை அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருக்காங்க ஒரு பெட் மேல. அப்படி அந்த ஹீரோயினை கட்டி போட்டிருக்க டேபிள சுத்தி எல்லாருமே நிக்கிறாங்க. எல்லார் கையிலயும் ஒரு டம்ளர்ல ஒரு பானத்தோட நிக்கிறாங்க. அதாவது ஒரு ஜூஸ் வச்சிருக்காங்க. இப்ப கட்டி போட்டிருக்க ஹீரோயினை கத்தி வச்சு குத்துறதுக்கு முன்னாடி கையில இருக்கிற அந்த பானத்தை குடிக்கணும். அதான் அவங்களோட ட்ரெடிஷன். இப்ப அந்த பானத்தை குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை குத்த போகும்போதுல எல்லாரும் ரத்த வாந்தி எடுக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட தம்பி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த பானத்துல எல்லாத்துக்கும் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு தான் இப்ப எல்லாரும் ரத்த வாந்தி எடுத்துட்டு கிடக்காங்க. சாவுங்கடா சாவுராக்கிலா. இங்க பாரு, எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் மயங்கி கிடப்பாங்க. நான் உன் கையில கட்டியிருக்க கெட்ட அவுத்துறேன். சரி எவ்வளவு சீக்கிரமா நம்மளால எஸ்கேப் ஆக முடியுதோ எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க இவங்க 2 பேத்தையும் ஒருத்தி கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிறா. இவ அந்த ட்ரெடிஷனை பயங்கரமா நம்புறவா. எதுக்காகனா இவ வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவா. ஒருவேளை இப்ப நம்ம ஹீரோயினை சாகடிக்க முடியலன்னா காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே செத்துருவான்னு பயந்து போய் இப்ப ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்றா. அவ வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தம்பி பொண்டாட்டி தான். இந்த சொத்துகளுக்கு ஆசைப்பட்டு அவளும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சவா தான். ஆனா அவங்க விளையாடும் போதுல இந்த அளவுக்கு ரிஸ்கான கேம்லாம் வரல. அப்படி அவ ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுல கையில இருக்கிற கன்னை வச்சு அவன் புருஷனையே சுட்டு கொன்றுதான். இந்த ட்ரெடிஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இப்போ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயின் வேற ஒரு ரூம்குள்ள போயிருந்தா. அங்க பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்து அவளை கேட்ச் பண்ணிருந்தா. அவளும் ஹீரோயினை கொல்றதுக்கு ட்ரை பண்றா. 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போறாங்க. அப்போ ஹீரோயின் கையில வெயிட்டான ஒரு கம்பி கிடைக்குது. அதை வச்சு ஹீரோவோட அம்மா தலையில அடிச்சு அடிச்சு அடிச்சே கொன்றுதா. அந்த டைம்ல ஹீரோவும் இப்போ வீட்டுக்குள்ள வரான். வர்ற வழியில அவன் தம்பி செத்து கிடக்கிற பார்த்ததும் ஒருவேளை எல்லாரும் இப்படிதான் சாக போறாங்களோன்னு நினைக்கிறான். இப்போ அவனும் என்ன நினைச்சிட்டானா, ஹீரோயினும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி நம்மகிட்ட இருந்து ஓடி போயிருவா. சரி இவளை காப்பாத்துறதுக்குள்ள நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு ஹீரோயினை பிடிச்சு அடிச்சுட்டு கத்துறா. எல்லாரும் இங்க வாங்க, நான் அவளை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் அவளை கட்டி போட்டிருந்தாங்களா ஒரு டேபிள், அதே டேபிள்ல கட்டி போட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை கொல்றதுக்கு ஹீரோ கையில கத்திய கொடுத்துட்டு எல்லாரும் அந்த பானத்தை குடிச்சிட்டு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ அவளை குத்தி கொல்றதுக்கு. சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த ஃபேமிலியில இருந்த ஒருத்தி அவளை சீக்கிரமா குத்தி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிச்சிடும் சொல்றா. இப்போ ஹீரோயினை குத்தம் வச்சுல ஹீரோயின் அங்க
இருந்து நகன்றுதா, அப்படி நகலும் போச்சுல அவ ஷோல்டர்ல குத்திருது. அப்படியே அந்த டேபிள்ல இருந்து கீழ விழுந்திருந்தா, கீழ விழுந்த கத்தி எடுத்து அங்க இருந்த எல்லாத்தையுமே மிரட்டுறா. அதே டைம்ல அந்த ரூம்குள்ள கொஞ்சம் வெளிச்சமும் வருது. என்னடான்னு ஜன்னல தொறந்து பார்த்தா சூரியனும் உதிச்சுட்டு, ஐயையோ! எல்லாரும் சாக போப்போறோம்ன்னு அந்த சூரிய வெளிச்சத்துல இருந்து மறைஞ்சு எல்லாரும் இருட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி எல்லார் மூஞ்சியும் காமிக்கிறாங்க. எல்லார் மூஞ்சிலயும் ஒரு கொடூரமான ஒரு பயம் தெரியுது. அதே டைம்ல சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் யாருக்குமே எதுவுமே ஆகல. சரி எல்லாரும் சாகாம இருக்கமேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கைன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் தெளிஞ்சு போய் ஹீரோயின பாக்குறாங்க. நமக்கு எதுவுமே ஆகல. சரி இப்ப இவள என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லார் உடம்பும் டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சு செதறுது. அங்க இருந்த அந்த குழந்தைகள் முதற்கொண்டும் வெடிச்சு செதறாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்ப ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்கறான். போடா அப்படின்னுட்டு அவளும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருதா. இப்போ ஹீரோவும் வெடிச்சு சிதறிதான். கதைப்படி சொல்லப்போனா அந்த சாத்தான் கூட போட்ட அக்ரிமெண்ட் உண்மையா தான் இருந்திருக்கு. இப்போ ஹீரோயின் மட்டும் உயிரோட இருக்கா. உயிரோட இருக்கிற ஹீரோயின் அந்த தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவுக்கு அக்ரிமெண்ட் போட்ட அந்த சாத்தான பாக்குறா. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நானும் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான படக்கதையோட உங்களை மீட் பண்றேன். நான் உங்களில் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.